வந்துருமோன்னு நினைக்கல. அவரு பெரிய அரசியல், அவர் பெரிய நடிகர், அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, மிகப்பெரிய. அதை தாங்க சொல்றேன், உங்களுக்கு அடிமனதில் அந்த எண்ணம் இருக்கும் தானே கேட்குறீங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில் உங்களையும் அவர் பாதித்து இருக்கிறார். அது வெற்றி பெறுமா தோல்வி அடையுமா அது நம்ம சொல்ல முடியாது. எல்லாரையும் பாதிச்சிருக்கிறாரு, பார்க்க முடியாது. இப்போ உண்மை சொல்லிட்டீங்களா? இல்ல, உண்மை உங்களை மட்டும் இல்ல, எல்லாரையும் பாதிச்சிருக்கான்னு சொல்றீங்க. எல்லாரையும் பாதிச்சிருக்காரு. ரைட். அப்பா உங்களுடைய கேள்வி நான் குறைன்னு சொல்ல மாட்டேன். விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எதுவும் நடக்கலாம்னு சொல்றேனேங்க. விஜய்க்கு பின்னால ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கிறது ஒன்றை வச்சுங்க. நோய் நாடி நோயின் குணம் நாடின்னா, ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, உங்க நோய் என்னங்கிறத தீர நல்ல பரிசோதனை செஞ்சு புரிஞ்சுக்கிட்டாதான் மருந்து கொடுக்க முடியும். அதை போல ஒரு அரசியல் கட்சி ஒவ்வொருவருக்கு பின்னாலும் அவருடைய பலம் பலவீனம் ரெண்டையும் அசை போட்டு அதை உள்ளே விவாதிச்சதுக்கு பின்னால தான் செயல்பட முடியும். அதை போல விஜய்க்கு பின்னால ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கிறது என்பதை உங்களைப் போலவே நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இன்னும் 6 மாசம் கழிச்சு இந்த பலம் அப்படியே இருக்குமா அல்லது கூடுமா அல்லது குறையுமா இன்றைக்கு சொல்ல முடியாது. காரணம், நான் புரிந்து கொண்ட அரசியலில் என்னுடைய அனுபவத்தில் அவருக்கு, அதாவது இளைஞர் கூட்டம் என்பது காட்டாற்று வெள்ளத்தை போல, அந்த 2 கரையும் பலமாக இருந்தால் அந்த வெள்ளம் பயன்படும். எங்காவது கரை உடைச்சி வச்சுன்னா அது அழிவு சக்தியாக மாறிடும்.